இந்த வீடியோவில் ஜாவா ஸ்ட்ரீம்ஸ்னா என்ன, ஃபில்டர் மேப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஜாவா ஸ்ட்ரீம்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜாவா ஸ்ட்ரீம்ஸ் வந்து எப்போ இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா வந்து ஜாவா 8ல் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் லேம்டா எக்ஸ்பிரஷன், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அதெல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி ஸ்ட்ரீம்ஸும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஜாவா 8லேருந்து இன்ட்ரொடியூஸ் பண்ண ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அது ஏன் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தி மெயின் பர்பஸ், அதாவது ஸ்ட்ரீம்ஸோட மெயின் பர்பஸ் என்னென்னா வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்னால் வந்து நீங்கள் ஜாவாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் மேப்பு, லிஸ்ட்டு, செட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அரே லிஸ்ட்டு, ஹேஷ் மேப் இல்லைனா ஹேஷ் செட் அது மாதிரி. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது இப்போ ஜாவா 8க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக, அதாவது இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இருந்துச்சு, இல்லை ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங், இன்டீஜர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கலெக்ஷனில் போட்டுட்டு அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாமல் வந்து உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷனாலிட்டியுமே கோட் பண்ணுறது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஸோ எல்லாம் ப்ரிமிட்டிவ்ஸில் வச்சு கோட் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர் ஆர் ஸ்ட்ரிங் எது வேணாலும் இருக்கலாம். பட் ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஜாவாவில் நீங்கள் கோட் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கில் ரொம்ப நாளாகவே வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு ஜாவா 8க்கு முன்னாடி அப்படின்னா வந்து கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் மேனுவலாக ஐட்ரேட் பண்ணணும். ஸோ மேனுவலாக ஐட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் ஃபார் லூப் எழுதி பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து வைல் லூப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லூப் பண்ணி ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணி நீங்கள் அந்த எலமெண்ட்டில் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வேணும்னா அதை வந்து ஐட்ரேட் பண்ணி எடுப்பீங்க. ஸோ அதில் என்ன ஒரு பிரச்சனைனா வந்து உங்களுக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் லைக் 3-4 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா வந்து அதில் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பெருசாக அடி வாங்காது. உங்களுக்கு வந்து ஐட்ரேட் பண்ணி நீங்கள் ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து வாங்கிடலாம். இமேஜின் தெர் ஆர் லைக் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அது மாதிரி ஐட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்கும் உங்களுக்கு. ஸோ சிபியு இன்டென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதாக ஐட்ரேட் பண்ணும்போது. ஸோ ஆல்சோ என்னென்னா வந்து உங்களுக்கு அதெல்லாமே வந்து சின்க்ரனஸாக நடக்கும். ஸோ சின்க்ரனஸ்னால் என்னென்னா வந்து ஸோ ஒன் ஆஃப்டர் தி அதர். ஸோ நீங்கள் ஒரு லூப் முடிச்சிங்கன்னா தான் அடுத்த லூப் வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து சின்க்ரனஸாக ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ 2 ப்ராப்ளம், அதாவது நீங்கள் மேனுவலாக ஐட்ரேட் பண்ணுறீங்க அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து சின்க்ரனஸ் ஆப்ரேஷன். ஸோ ரெண்டுமே வந்து டைம் கன்சியூமிங். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு ஜாவா 8ல் வந்து ஸ்ட்ரீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்ட்ரீம்ஸ் வந்து இந்த 2 ப்ராப்ளமுமே சால்வ் பண்ணுது. ஸோ என்னென்னா வந்து பேரலல் ப்ராசஸிங். ஸோ அதாவது நீங்கள் மேனுவலாக ஐட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபார் லூப்போ இல்லை வைல் லூப்போ எழுதி மேனுவலாக ஐட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது வந்து எப்படின்னா வந்து நீங்கள் ஸ்ட்ரீம்ஸ் வந்து இன்டர்னல் ஐட்ரேஷன்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே ஸ்ட்ரீம்ஸுங்கிற அந்த ஒரு ஜாவா யூட்டில் பேக்கேஜில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஜாவா யூட்டில் ஸ்ட்ரீம்ஸில் வந்து அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்லேயே கோட் எழுதியிருக்காங்க, ஐட்ரேஷன் கோட். ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஐட்ரேட் பண்ண தேவையில்லை. அண்ட் ஆல்சோ வந்து என்னென்னா பேரலல் ப்ராசஸிங். ஸ்ட்ரீம்ஸ் வந்து இட் சப்போர்ட்ஸ் பேரலல் ப்ராசஸிங். இப்போ இமேஜின் நீங்கள் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு யோசிச்சிங்கனாலே வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர், லைக் சரி வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் வாட்டருங்கிற மாதிரி இட்ஸ் அ ஃப்ளோ ஆஃப் டேட்டா. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் எடுத்துக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு மூவி ஸ்ட்ரீம் பண்ணும்போது என்னென்னா ஸ்ட்ரீம் ஆஃப் டேட்டா தான் அது ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீம் வர நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் கலெக்ஷனில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ஒரு ஸ்ட்ரீமாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இட்ஸ் மெயின் அட்வான்டேஜ் இந்த ஜாவா ஸ்ட்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பேரலல் ப்ராசஸிங் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போ வர்ற சிபியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கோர் சிபியூஸ் தான். ஸோ 4 கோர் 8 கோர்ஸ் அது மாதிரி வந்து மல்டி கோர் சிபியூஸ். ஸோ பேரலல் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மல்டிபிள் கோர்ஸை வந்து சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ எஃபெக்டிவ் சிபியூ யூட்டிலைசேஷன். இல்லைனா வந்து நீங்கள் சிங்க்ரனஸாக பண்ணணுன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஜாவா 8ல் வந்து ஒவ்வொரு கோர் தான் அட் அ டைமில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுவும் வந்து ஒரு எலமெண்ட்டாக தான் ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ மைக்ரோ சர்வீசஸ் அந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தோம் நம்ம முன்னாடி வீடியோஸில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாவாவில் கோட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம்ஸ் யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். சர்வீசஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ மோர் ஓவர் என்னென்னா மோர் ரீடபிள் கோட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லூப்லாம் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து பார்க்கவே வந்து என்ன லூப் அப்படின்ட்டு நீங்கள் கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே வந்து இட் டேக்ஸ் டைம்.
ஆனால் இப்போ ஸ்ட்ரீம்ஸ் கோட் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கனாலே வந்து இதை வந்து ஐட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதுன மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் ரீடபிள் கோட். ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் நம்ம லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கும் போதே வந்து பார்த்தோம். ஸோ பெட்டர் ரீடபிள் கோடு வந்து இருந்தால் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லாங் டேர்மில். ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் தி அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரீம்ஸோட கான்செப்டுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா சோர்ஸுங்கிறது என்னென்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ், அதாவது கலெக்ஷன் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இட் கேன் பி அ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இட் கேன் பி வந்து லிஸ்ட் ஆஃப் இன்டிஜராக இருக்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சோர்ஸும்பாங்க. அதுதான் சோர்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ரேஷன். ஸோ இப்போதைக்கு வந்து இது வேகாக இருக்கும். ஸோ பட் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் புரியும். ஸோ அந்த ஸ்ட்ரீமை வந்து நம்ம ஒரு இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் அடுத்தது. ஸோ இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்னா என்னென்னா வந்து இதெல்லாம் வந்து ஃபில்டரிங், மேப்பிங் அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வந்து இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸும்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரீமில் வர்ற டேட்டாவை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபுல் ஐட்ரேஷனும் அதாவது ஒரு 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 லாஜிக், உங்களுக்கு பிஸ்னஸ் லாஜிக் இருக்குன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஐட்ரேட் பண்ணி ஃபுல் லிஸ்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி அந்த லாஜிக்கை நீங்கள் டிட்டர்மைன் பண்ண தேவையில்லை. ஸோ ஆஸ் அண்ட் வென் நீங்கள் வந்து பைப்லைன் மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ ஒரு சர்டன் லாஜிக் பண்ணும்போது நான் வந்து ஃபில்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் மேப் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். பைப்லைன் நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் டூ லைக், நான் இங்கே 2 மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். யூ கேன் ஹேவ் லைக் எத்தனை பைப்லைன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் ஒன்றா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ என்னென்ன நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து நிறைய ஆப்ரேஷன் சப்போர்ட் பண்ணுவோம். நான் எல்லாமே இப்போ டீட்டெயிலாக போகல, ஒன்றா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன் ஃபியூச்சர் வீடியோஸில். பட் இந்த வீடியோ ஃபோக்கஸ் வந்து என்னென்னா ஃபில்டரும் மேப், இந்த 2 இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் தான். இந்த 2 இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸும் இட்ஸ் நத்திங் பட் ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன், இது ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி சோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் கலெக்ஷன், அவ்வளோதான். ஓகே, ஸோ கடைசியாக வர்றது வந்து இட்ஸ் கால்ட் டெர்மினல் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு பைப்லைன் நீங்கள் எழுதிட்டே போகிறீங்க அப்படின்னா கடைசியாக வந்து தெர் ஆர் லைக் 4 or 5 டெர்மினல் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு இருக்குது ஸ்ட்ரீம்ஸில். டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் ஈச், கலெக்ட், இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது கொஞ்சம் டெர்மினல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அந்த டெர்மினல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னா அந்த டெர்மினல் ஆப்ரேட்டர் தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து இட்ஸ் கால்ட் அ லேசி எக்ஸிக்யூஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன்ஸ் வந்து டாட் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கனாலும் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நீங்கள் கடைசியாக வந்து டெர்மினல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் வந்து அந்த என்டையர் பைப்லைனே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 3 கான்செப்ட் நீங்கள் மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. ஸ்ட்ரீமில் வந்து சோர்ஸு, இன்டர்மீடியேட் பைப்லைன் ஆப்ரேஷன்ஸ், இட்ஸ் டன் நத்திங் பட் ஒன்று வந்து ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ், கடைசியாக டெர்மினல் ஆப்ரேட்டர். ஸோ அது வந்து டெர்மினல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த என்டையர் லூப்பே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை பற்றி பார்க்கலாம். ஃபில்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சிக்னேச்சர். ஸோ ப்ரெடிகேட், இது வந்து ஒன் ஆஃப் தி இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன். இந்த முன்னாடி ஸ்லைடில் காமிச்ச மாதிரி ஒன் ஆஃப் தி இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன். ஸோ ஃபில்டர் வந்து என்ன எடுக்குது இன்புட் அப்படின்னா ப்ரெடிகேட் அப்படிங்கிற அந்த ஒரு இன்புட் எடுக்கும். ஸோ என்னென்னா இது ஃபில்டர்ஸ் தி ஸ்ட்ரீம் பேஸ்ட் ஆன் ப்ரெடிகேட். ஸோ என்ன கண்டிஷன் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷனை வந்து அந்த அந்த கலெக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரீம் ஆஃப் கலெக்ஷனில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 2021 ரிலீஸ் ஆன மூவிஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கண்டிஷன் வந்து ப்ரெடிகேட்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முன்னாடி வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ரெடிகேட்னா என்னன்னு ஒன்றும் டீட்டெயிலாக. ஸோ அது பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டில். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக இங்கே வேணாம். ஸோ இப்போதைக்கு வந்து என்னென்னா ஃபில்டருங்கிறது ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தட் இன் ஸ்ட்ரீம்ஸுங்கிற அந்த கிளாஸில் ப்ரெடிகேட்டுங்கிறதா அந்த ஆர்குமெண்ட், இந்த ஃபில்டர் மெத்தடுக்கான ஆர்குமெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதணும். இந்த ப்ரெடிகேட்டை தான் வந்து நம்ம ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதணும். ஸோ அதுக்கு ஒரு ப்ரெடிகேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் ஆப்ஜெக்ட் ஒன்று பாஸ் பண்ணுவோம், அவுட்புட் வந்து இஸ் அ பூலியன். ப்ரெடிகேட்டுங்கிறதே வந்து கண்டிஷனல் இஃப் லாஜிக் மாதிரி, எஸ் ஆர் நோ அப்படிங்கிற அந்த கண்டிஷன். ஸோ இந்த அதாவது இப்போ ஸ்ட்ரீமில் வந்து ஒரு 10 ஆப்ஜெக்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த ப்ரெடிகேட் கண்டிஷனில் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக எடுத்து
அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மூவி டாட் கெட் ரிலீஸ் இயர் வந்து 2021 அப்படின்னா வந்து அந்த கண்டிஷன் ரிட்டர்ன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த ஸ்ட்ரீமில் அந்த இதை மட்டும் ஃபில்டர் பண்ணும், அந்த ஆப்ஜெக்டை மட்டும் ஃபில்டர் பண்ணும். இல்லைனா வந்து இது பாஸ் த்ரூ பண்ணும். இதான் வந்து எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் மூவி ஸ்ட்ரீம், இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ்னு வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணும்போது வந்து ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுறோம். இதான் வந்து ப்ரிடிகேட் லேம்டா எக்ஸ்பிரஷன். கிவன் எம்ங்கிற அந்த மூவி ஆப்ஜெக்டில் ரிலீஸ் இயர் அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். 2020 ரிலீஸ் ஆன மூவிஸ்லாம். ஸோ என்ன ஆகும்னா, இப்போ நான் ஒரு 5 மூவி கலெக்ஷன் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 மூவி தான் 2020னா வந்து அந்த 2 மூவி மட்டும் வந்து ஃபில்டர் ஆகிட்டு உங்களுக்கு ரிசல்ட் வரும் இந்த ஸ்ட்ரீமில். ஸோ அது வந்து இந்த ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன், இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். பட் இதுதான் வந்து ஃபில்டர். ஃபில்டருங்கிறது வந்து நீங்கள் யோசிச்சிங்கனாலே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரிசல்ட்டை வந்து ஒரு கண்டிஷனல் பேஸ் பண்ணி இஃப் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கலெக்ஷனில் நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணி ப்ரெடிகேட் நீங்கள் அந்த கண்டிஷனை மட்டும் எழுதுனீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆயிரும். ஸோ இதே நீங்கள் ட்ரெடிஷ்னலாக இதுக்கு முன்னாடி ஜாவா 8ல் எழுதிருந்தீங்கன்னா அதே ஒரு ஃபார் லூப் போட்டு ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு எழுதுவீங்க உள்ள. அதுக்கு பதிலாக வந்து இங்கே வந்து ப்ரெடிகேட்டில் யூஸ் பண்ணுறோம் அந்த இஃப் கண்டிஷன், அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேப் அப்படிங்கிறது. ஸோ இப்போ மேப்புங்கிறது வந்து இது என்னன்னா வந்து ஃபில்டர் பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 10 எலமெண்ட் இருக்குது ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு 10 மூவிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மூவிஸில் வந்து நீங்கள் ஒரு மூவி அந்த மூவி நேமை மட்டும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணலான்னா அந்த மூவி ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்ட்டுக்கு மேப் பண்ணலாம். ஸோ அதாவது நான் கெட் சே மூவி நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அதை ஒரு வேற ஒரு டேட்டா டைப்புக்கு ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றலாம் நீங்கள் மேப் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ஏன்னா வந்து நம்ம லாட் ஆஃப் டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு இன்புட் கஸ்டம் ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்து அதை நீங்கள் வந்து சிம்பிளாக இது மாதிரி மேப் பண்ணிக்கலாம். ஸோ மேப்போடைய வந்து இப்போ கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மேப்புங்கிறதே மேப்ஸ் ஒன் இன்புட்லேருந்து இன்னொரு இன்புட்டுக்கு வந்து மேப் ஆகும், இன்னொரு அவுட்புட்டுக்கு வந்து மேப் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுங்கிற அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்புட் ஆப்ஜெக்ட் ஒன்று கொடுப்போம், இட் மேப்ஸ் டு அன் அவுட்புட் ஆப்ஜெக்ட். இட் கேன் பி எனி திங். ஸோ வெரி ஜெனரிக். ஸோ ஃபங்க்ஷன் இதோட கான்ட்ராக்டே இதுதான். இன்புட் கேன் பி லைக் இன்புட் கஸ்டம் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இன்புட் ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர். ஸோ எனி திங். ஸோ இன்புட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ஆப்ஜெக்டை மேப் பண்ணணும். அதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் மூவி, இதே மாதிரி மூவி ஸ்ட்ரீம் அப்படி ஒன்று இருக்குன்னா அதை மேப் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா வந்து கெட் நேம். ஸோ எனக்கு இந்த நேம் மட்டும் வந்து இது வந்து அகெயின் மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இங்கே. ஸோ இது நத்திங் பட் அஸ் லேம்டா எக்ஸ்பிரஷன். ஸோ இதை வந்து நான் லேம்டா எக்ஸ்பிரஷனாகவும் எழுதலாம். ஸோ கிவன் எம் டாட் கெட் நேம் அப்படிங்கிறத மாதிரி லேம்டா எக்ஸ்பிரஷன் எழுதிங்கனாலும் அந்த நேமை மட்டும் எடுத்துட்டு அதை மேப் பண்ணும். ஸோ அதை மேப் பண்ணிவிட்டு அதை லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணலாம். அடுத்து வந்து இல்லை லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக கலெக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அடுத்து ஒரு டெர்மினல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். இந்த நேம்ஸ் மூவி நேம்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கும் போது இன்னும் புரியும். ஸோ இப்போதைக்கு வந்து மேப்புங்கிறது வந்து ஒரு இன்புட்லேருந்து இன்னொரு அவுட்புட்டுக்கு வந்து மேப் பண்ணுறது, ஒரு டேட்டா டைப் டு இன்னொரு டேட்டா டைப் ட்ரான்ஸ்லேஷனுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அது ஃபங்க்ஷனுங்கிறதா அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம் மேப்பில். ஓகே, ஸோ ஒரு இன்புட் ஆப்ஜெக்ட் டு அனதர் இன்புட் ஆப்ஜெக்ட். ஸோ இது ரெண்டும் வந்து ஃபில்டர் அண்ட் மேப் ரெண்டுமே வந்து ஸ்ட்ரீம்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் இது. ஸோ இப்போ வந்து ஒரு டெமோ ஒன்று பார்த்துருவோம். ஸோ நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் என்னென்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த மூவிஸ் ஆப்ஜெக்டில் வந்து மூவி 2021 ரிலீஸ் ஆன மூவிஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து அதை லிஸ்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிம்பிள் ரெக்குயர்மெண்ட் தான். ஸோ நான் எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்டிஎஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ கிளாஸ் ஸ்ட்ரீம்ஸ் டெமோ அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா வந்து நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து மூவிங்கிற ஒரு பீன் வேணும். ஸோ மூவிங்கிற ஜஸ்ட் ஒரு ஜாவா பீன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே பேக்கேஜில் மூவி, ஸோ இட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதே யூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் நத்திங் பட் நேம், ரிலீஸ் இயர், ஆக்டர்.
ஓகேங்களா? ஸோ இந்த 3 தான் வந்து இந்த மூவி ஆப்ஜெக்ட்ல இருக்கு. ஸோ நான் ஒரு கன்வீனியன்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த 3 வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நேம், ரிலீஸ் இயர் அண்ட் ஆக்டர். ஸோ நத்திங் பட் நான் வந்து இந்த ஜஸ்ட் கெட்டர் செட்டர் மட்டும் தான் இந்த இதில் இருக்குது, நத்திங் எல்ஸ். ஓகே. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நான் ஸ்ட்ரீம்ஸில் ஸோ ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஜாவா 8லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரேஸ் டாட் ஆஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூவி லிஸ்ட்டு ஜாவா யூட்டில் லிஸ்ட். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு மூவி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி ஆப்ஜெக்ட் வந்து M1 அப்படிங்கிறது. ஸோ இது நத்திங் பட் அ கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நேம் ஆஃப் தி மூவி, ரிலீஸ் இயர், அப்புறம் வந்து இது ஆக்டர் A1. ஸோ இப்போதைக்கு வந்து சிம்பிளிசிட்டிக்காக ஆக்டர்னா A1, மூவினா M1 அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் மூவி ஆப்ஜெக்ட்ஸ் இது கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மூவி லிஸ்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாட் வச்சிங்கன்னா வந்து ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ லைக் ஜாவா 8க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீமுங்கிறது வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் மூவி ஆப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நான் இதை வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் மூவி நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபுல்லாக இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பைப்லைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி யூஸ்வலாக எழுத மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது என்ன ஒரு ஆப்ஜெக்ட்டுமே நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மூவிஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் எனி வேரியபிள். ஸோ மூவி லிஸ்ட்லேருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரீம் வாங்கியிருக்கிறோம். இந்த ஸ்ட்ரீமை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன, நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு 2020 ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே வந்து வாங்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த 2020 அப்படிங்கிற அந்த மூவிஸ் 2020 ஆர் 2021 ரிலீஸ் ஆன மூவிஸை வந்து நான் இப்போ ஃபில்டர் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மூவி ஸ்ட்ரீம், இங்கே நீங்கள் வாங்கின மூவி ஸ்ட்ரீமை காப்பி பண்ணிவிட்டு டாட் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபில்டரோடைய சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிகேட் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெடிகேட்டோட இன்புட் ஆப்ஜெக்ட் என்னென்னா வந்து ஸோ ஒரு அதாவது வந்து அந்த மூவி ஆப்ஜெக்டில், அதாவது இப்போ இந்த கொஸ்டின் மார்க் போட்டு சூப்பர் மூவி அப்படின்னு கொடுத்துருக்குன்னா வந்து அந்த மூவி ஆப்ஜெக்டில் எனி ப்ரெடிகேட், அதாவது மூவி ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி எஸ் ஆர் நோ அப்படிங்கிற அந்த கண்டிஷன் மாதிரி எழுதணும் இங்கே நீங்கள். ஸோ ஏன்னா வந்து இப்போ நம்ம மூவி ஸ்ட்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் தான் உங்களுக்கு இதில் இருக்குது மூவி ஸ்ட்ரீமில். ஸோ அதனால் நீங்கள் ஃபில்டர் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ப்ரெடிகேட் வந்து எடுத்துக்கும், அந்த டைப் எடுத்துக்கும். ஸோ மூவி டைப்பில் தான் வந்து நீங்கள் ப்ரெடிகேட் எழுதணும். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இங்கே லாம்டா எக்ஸ்பிரஷன் என்ன எழுத போகிறோன்னா எம். ஸோ எம் எனி வேரியபிள் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து சும்மா எம்னு கொடுத்துறேன். கிவன் அ மூவி, ஸோ ஒரு மூவியாக வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ கிவன் அ மூவி, நீங்கள் மூவி டாட் நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன கெட் ரிலீஸ் இயர் வந்து 2021 ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாம் எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷன். இதனுடைய லாம்டா எக்ஸ்பிரஷனோட இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இஃப் கண்டிஷன் மாதிரி. இஃப் மூவி டாட் கெட் ரிலீஸ் இயர் ஈக்குவல் 2021, அதாவது இஃப் கண்டிஷன். இது வந்து இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நம்மளோட ப்ரெடிகேட்டோட கான்ட்ராக்ட் என்னென்னா வந்து நீங்கள் இன்புட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்க. ஸோ இந்த கேஸில் வந்து திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரிங் பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரிங், இட்ஸ் அன் இன்டிஜர் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஸ்டில். இன்புட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து பூலியன் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரெடிகேட் கண்டிஷன் எழுதியாச்சு. ஸோ இந்த மூவி ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ வந்து இது ஃபில்டர் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் 2021 மட்டும் ஃபில்டர் ஆயிரும். ஸோ வி கேனாட் ரன் இட் நவ். ஏன்னா வந்து ஒரு டெர்மினல் ஆப்ரேட்டர் இல்லாமல் நீங்கள் அதை ரன் பண்ண முடியாது, ரன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியாது. இப்போதைக்கு வந்து இது திஸ் வில் ரிட்டர்ன் இமேஜின் திஸ் வில் ரிட்டர்ன் அனதர் ஸ்ட்ரீம். ஏன்னா இப்போ ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஃபில்டரோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் மூவி. அகெயின் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் மூவி தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இது வரைக்கும் நம்ம எதுவுமே வந்து கன்வெர்ட் பண்ணலை இந்த.
ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் மூவி எடுத்துக்கிட்டோன்னா ஸோ இது வந்து லெட்ஸ் கால் இட் அஸ் அ ஃபில்டர் ஸ்ட்ரீம். நீங்கள் எனி நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்டர் ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து இன்னொரு ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபில்டர் ஸ்ட்ரீம் வாங்கியாச்சு. நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, நான் வந்து 2021 ரிலீஸ் ஆன மூவி நேமை மட்டும் எனக்கு நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ மூவி நேமை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்டையர் ஆப்ஜெக்ட்டுமே இருக்கும். ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் மூவினா வந்து உங்களுக்கு எல்லா என்டையர் ஆப்ஜெக்டே இருக்கும். இந்த நியூ மூவி ஆஃப் அப்படின்னு போட்டு இந்த கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டே. ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ஒரு எலமெண்ட் மட்டும் எடுக்கிறதுனா அதுக்கு தான் வந்து நம்ம வந்து மேப் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணமோ, 2 மூவியில் ஒரு மூவி ஃபில்டர் பண்ணமோ, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒரு மூவியில் இந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டர், அதாவது மூவி நேமை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து மேப். ஸோ மேப் வந்து டு கெட் அ ஸ்பெசிஃபிக் எலமெண்ட், okay, in an object or anything to map or to map to any other object. Okay, ஸோ இதுதான் வந்து இன் ஜென்ரல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபில்டர் ஸ்ட்ரீம் எடுத்துகிட்டு இந்த ஃபில்டர் ஸ்ட்ரீம்லேருந்து நம்ம மேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மேப்போடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய இன்புட் டைப் அக்செப்ட் பண்ணுது, இந்த லேம்டா எக்ஸ்பிரஷன். நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸுக்கு தான் நீங்கள் லேம்டா எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூவி தான் வந்து சூப்பர் எக்ஸ்டென்ஸ் மூவி. அண்ட் தென் ரிட்டர்ன்ஸ் வந்து ஆர் அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் டைப், எனி ரிட்டர்ன் டைப்பாக இருக்கலாம். நீங்கள் என்ன ரிட்டர்ன் டைப் வாங்கணுமோ அதை வந்து நீங்கள் கடைசியாக டெர்மினல் ஆப்ரேட்டரில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இட்ஸ் அ ஜெனரிக் ரிட்டர்ன் டைப். ஸோ இங்கே என்ன நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா வந்து, ஸோ நான் இப்போ அதே மாதிரி கிவன் அ மூவி, நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து மூவி டாட் கெட் நேம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இது வந்து ஒரு லேம்டா எக்ஸ்பிரஷன். நான் வந்து மூவி நேமை மட்டும் நான் வந்து இதில் வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரீம் இதுவும் வந்து எவென்ச்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் தான் ரிட்டர்ன் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆஃப் மூவி. மேப்பும் வந்து இட் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்குக்கு மேப் பண்ணிடுறோங்கிறதுனால இதுவும் வந்து ஸ்ட்ரீமை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸ்ட்ரீம் ஆஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து மூவி, லெட்ஸ் கால் இட் அஸ் அ மேப் ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா டைப்லாம் நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமில் வந்து மூவின்னு இருந்துச்சு. ஏன்னா வந்து இங்கே மூவிஸை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரீமாக வாங்குகிறோம். இந்த ஃபில்டருடைய ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து மூவி டைப்பை தான் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஏன்னா வந்து என்டையர் மூவி ஆப்ஜெக்டை தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆனால் இந்த ஸ்ட்ரீமோட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா வந்து இங்கே வந்து இந்த மேப்புங்கிறது வந்து இட் மேப்ஸ் டு அனதர் டேட்டா டைப். ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீமாக இது வந்து மாற்றுது. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா மூவி ஸ்ட்ரீமை வந்து இங்கே ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரீமாக வந்து மாற்றுது. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த கடைசியாக நான் வந்து பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரீம் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரீம் எடுத்துட்டு டாட் ஃபார் ஈச் வந்து இஸ் ஒன் ஆஃப் த டெர்மினல் ஆப்ரேட்டர். ஸோ ஃபார் ஈச் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இதை ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நார்மல் சிஸ் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ print அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஸோ யூ கேன் ஜஸ்ட் யூஸ் print ஆர் println. ஓகே, ஸோ இது வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலமாக ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து எடுத்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து இது பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ நான் இந்த லேம்டா எக்ஸ்பிரஷனை கூட நான் வந்து மெத்தட் ரெஃபரன்ஸில் எழுதலாம். ஸோ எப்படி எழுதலாம்னா வந்து யூ கேன் ஜஸ்ட் ரைட் திஸ் அஸ் சே மூவிங்கிறது தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட்டு. இந்த டபுள் இது போட்டுட்டு கெட் நேமுங்கிறது தான் வந்து அந்த மெத்தட் நேம். ஸோ நீங்கள் இந்த லேம்டா எக்ஸ்பிரஷன்ஸே வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலமாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ மெத்தட் ரெஃபரன்ஸ் லேம்டா எக்ஸ்பிரஷன்லாம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக அதை பாருங்கள், பார்க்கலன்னா. இப்போ நம்ம இதெல்லாம் எழுதியாச்சு. ஸோ இப்போ இப்போ நான் ரன் பண்ணேன்னா இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன ரன் பண்ணேன்னா எல்லா மூவி நேம்ஸும் வந்து டிஸ்பிளே ஆகணும்.
ஸோ அது வேற ஒரு கிளாஸில் எரர் இருக்காது, இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா M1 அப்படின்னு டிஸ்ப்ளே ஆகுது. ஏன்னா வந்து ஸோ M1ங்கிறது தான் 2021 ரிலீஸ் ஆன மூவி. ஸோ 2021 ரிலீஸ் ஆன மூவி இங்கே ஃபில்டர் பண்ணுறோம். அந்த நேமை மட்டும் வாங்கிட்டு இதுதான் M1ங்கிறதா நேம் ஆஃப் தி மூவி. ஸோ அந்த மூவி நேமை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஜஸ்ட் புரியறதுக்காக நான் இப்படி ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினேன். ஆனால் இது எல்லாமே நீங்கள் ஒரு பைப்லைனாக வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் இப்போ கமெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஜஸ்ட் இது எல்லாமே வந்து ஒரே ஒரு லைனில் வந்து எழுதிடலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு ரைட் லைக் ஈச் அண்ட் எவ்ரி லைனில். ஸோ இதையும் கமெண்ட் பண்ணிடலாம், கீழே இருக்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா மூவி லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் டாட் ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் டாட் ஃபில்டர். நான் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ண போகிறேன். இந்த ப்ரெடிகேட் வந்து கிவன் எம் எம் டாட் இதே தான் எம் டாட் கெட் ரிலீஸ் இயர் equal to 2021 டாட் மேப். அதை நான் மேப் பண்ண போகிறேன். மேப் பண்ணிவிட்டு மூவி நேமை மட்டும் கெட் நேம். அதுக்கப்புறம் வந்து நான் கடைசியாக வந்து டெர்மினல் ஆப்ரேட்டர் விச் இஸ் ஃபார் ஈச் டு சிஸ்டம் டாட் அவுட் வந்து நீங்கள் ஃபங்க்ஷனல் திருப்பி வந்து மெத்தட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி println பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் எழுதி காமிச்சது வந்து நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரே லைனில் வந்து நீங்கள் மூவி லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பைப் லைனும்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் மூவி லிஸ்ட் டாட் ஸ்ட்ரீம் இதுதான் வந்து உங்களுக்கு சோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சோர்ஸு, இதெல்லாம் வந்து இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்மீடியேட். ஸோ நீங்கள் இது மாதிரி இன்டர்மீடியேட் வந்து யூ கேன் ஹேவ் லைக் மல்டிபிள் இன்டர்மீடியேட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போதைக்கு வந்து ஃபில்டர் அண்ட் மேப் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து மற்ற இன்டர்மீடியேட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெர் ஆர் ஆல்சோ லைக் டெர்மினல் ஆப்ரேட்டர்ஸும் இது மட்டும் கிடையாது. கலெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ 2-3 டெர்மினல் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீம்ஸோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக், அதாவது இது காமனாக யூஸ் பண்ணுறது வந்து ஃபில்டர் அண்ட் மேப் தான் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு தடவை இப்போ ரன் பண்ணி பார்த்துருவோம். பண்ணி பார்த்தீங்கனாலும் வந்து M1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணி நீங்கள் 2020 ரிலீஸ் ஆன மூவி வேணும் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா M2 அப்படின்ட்டு. ஸோ இது 2020 வந்து ரிலீஸ் ஆனது வந்து M2. ஸோ இவ்வளோதாங்க வந்து ஸ்ட்ரீம்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பவர்ஃபுல் கான்செப்ட் இது. ஸோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் இதை பேரலல் ஸ்ட்ரீமாக மாற்றலாம். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் வி கேன் டூ இன் ஸ்ட்ரீமில். டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வந்து ஐ ஹோப் வந்து ஸ்ட்ரீம்ஸ்னால் என்ன, மேப்பு ஃபில்ட்ரு எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரீம்ஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் தி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one.